நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 10 வருடங்களாக மகாலட்சுமி ஞாபகம் வரல. இப்போ தன்னால் ஒன்றும் முடியாதுங்கிற நிலைமை வந்த உடனே மகாலட்சுமி ஏழைகளுக்கும் மத்தியதர வர்க்கத்திற்கும் அருள் புரிய வேண்டும்னு இந்த நாட்டை வளர்ச்சிக்கு கொண்டு போக வேண்டிய பிரதமருடைய கூற்று. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால், கடவுள் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியுங்கிற நிலைமைக்கு பிரதமர் வந்து விட்டார். கையில் வைத்திருக்கக்கூடிய நிதி அமைச்சர், அந்த அமைச்சருக்கு இவர் ஏழைகளுக்கும் மத்தியதர வர்க்கத்துக்கும் நீங்கள் ஜிஎஸ்டியை குறைங்க, வருமான வரியை குறைங்க அப்படின்னு சொன்னாலே போதும் அப்படின்னு சொன்னால் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கார். வள்ளுவராக இருந்தாலும் சரி, கம்பர் கூட அவ்வை தவ்வைன்னு சொல்லுவாங்க, சீதேவி மூதேவின்னு. எங்கே மூதேவி இருப்பான்னா சீதேவி போயிட்டா மூதேவி இருப்பான்னு சொல்லி நம்முடைய புராணங்கள் மட்டுமல்ல, நம்முடைய குறள் உள்ளிட்ட கம்பராமாயணம் உள்ளிட்ட சொல்லுது. என்ன காரணம்? ஏன் இன்றைக்கு நிலைமை என்ன, அதை நீங்கள் புரிஞ்சு பார்க்கணும். இந்த இதில் வந்து கடந்த பட்ஜெட்டில் அவங்க சொன்னது 3,26,00,000 326,00,000 கோடி நம்முடைய வளர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க. அது மிக குறைந்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதாவது ஜிடிபி வளர்ச்சி அடுத்து 10.5% வளர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கு அது 9.7% தான் இருக்கு. அது மட்டுமல்ல, 2013-14 காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியில் 113 லட்சம் கோடி, இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியில் 274 லட்சம் கோடி வளர்ச்சி. நீங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன வாங்கின சம்பளத்துக்கும் இப்பவும் அதே சம்பளம் வாங்க மாட்டீங்க. அன்னைக்குள்ள நிலைமை வேற, இன்னைக்குள்ள நிலைமை வேற. உங்களுக்கு நல்லா தெரியும், டாலர் விலை 2 மடங்கு ஆகியிருக்கு. இவர் சொன்னார் பாதி ஆக்குறேன்னு, அப்படி பார்த்தா 4 மடங்கு ஆகிருக்கு. இவர் பாதி ஆக்கியிருக்கணும் இல்லையா? சரி, டீசல் பெட்ரோல் விலையை பாதி ஆக்கிறோம்னு சொன்னார், இன்னைக்கு 4 மடங்கு, அதுவும் ரெட்டிப்பாயிருக்கு. கணக்கு போட்டு பார்த்தோம்னா அதுவும் 4 மடங்கு. நான் என்ன கேட்குறேன், இந்த வளர்ச்சி என்பது என்ன வளர்ச்சி? அப்போ இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழலில் இந்த நாட்டை கொண்டு வந்து தள்ளி இருக்காரு. 25 லட்சம் கோடி, நான் சொல்றது ஒன்றிய அரசுடைய தகவல் அறிக்கை சொல்லுது, இந்த செல்வந்தர்களுக்கு தள்ளுபடி மட்டும் செஞ்சது. எந்த தள்ளுபடி? அவங்களுக்கு செய்ய வேண்டிய தள்ளுபடி செஞ்சது தகவல் அறிக்கை சொல்லுது. இது மட்டுமல்ல, இன்னைக்கு பல்வேறு வகையில் இந்த நாடு மிக மோசம். இதுவரை நாம் வந்து ஏழைகளுக்காகத்தான் பட்ஜெட் ஏழைகளுக்கு போடணும்னு நினைப்போம். இன்னைக்கு வேற வழி இல்லாமல் மத்தியதர வர்க்கமும் ஏழை வர்க்கத்துக்கு வந்துருச்சு. ஏழைகள் இன்னைக்கு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த 2 வர்க்கத்திற்குமாக வேண்டி இன்னைக்கு கேட்குறாரு பிரதமர். அப்போ மத்தியதர வர்க்கமும் இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கு. உலகத்தில் எல்லா நாடுகளும் நாங்கள் ஏழைக்காக பாடுபடுவோம், ஏழைக்காக பட்ஜெட் போடுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் நிலைமை இன்னைக்கு என்னன்னு சொன்னால், மத்தியதர வர்க்கத்தையும் மகாலட்சுமி காப்பாற்ற வேண்டும் என்று அவர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? 10 வருஷமா மகாலட்சுமியை மறந்தவர் இன்னைக்கு எதுக்காண்டினா அடுத்தடுத்த தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்கு அந்த மகாலட்சுமி நீங்க ஏமாற்ற முடியாது. மகாலட்சுமிங்கிறது செல்வத்தின் குறியீடு, உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக மகாலட்சுமி வரணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு ஏற்கனவே உதவி இருக்கணும். இப்போ ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுறது யாரு? அதிகமான ஜிஎஸ்டி கட்டுறது 60% 70 விழுக்காடு ஏழைகள், மீதி மத்தியதர வர்க்கங்கள். அதுக்கு மீதி என்னன்னு சொன்னால் பணக்காரர்கள், செல்வந்தர்கள் ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுறதில்லை. ஏன் கட்டுறதில்லை? கட்டினாலும் அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை இல்லை. இதுதான் இன்றைய இந்தியாவுடைய நிலைமை. 2014 வரையும் 40 கோடி இந்திய மக்கள் உணவு வாங்கிட்டு இருந்தாங்க. அதை 80 கோடி மக்களா ஏழையாக்கின ஒரு நல்ல பெருமை அவனுக்கு உண்டு. நம்பர் பேசி முடிச்சுக்கிறேன். 3 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிலாம் இல்லை, முக்கியம் இல்லை. இன்னைக்கு பொருளாதாரத்தில் வந்து அந்த இதுதான் பார்க்கணும், மதிப்பு அந்த வளர்ச்சி தான். நாட்டில் வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கா? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த எக்ஸ்போர்ட் இருக்கா? இல்ல. ஒரே இறக்குமதி அதிகமா இருக்கு. நோட் பண்ணிக்கிறேன். ஏன் நான் கேட்கிறேன்னா, நீங்க வளர்ச்சி என்பது ஒரு பைசாவுக்குள்ள வேல்யூ குறையுது, இன்னொரு பக்கம் வந்து அது டபுள் கணக்குல வந்துடும். நீங்க 3 ட்ரில்லியன் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 1.5 ட்ரில்லியன் 1.25 ட்ரில்லியன் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்ன உள்ள விஷயம். மதிப்பீடு நீங்க மதிப்பீடு தான் பார்க்கணும். நீங்க வந்து அன்னைக்கு டாலர் 45 ரூபா, இன்னைக்கு 87 ரூபா. என்ன சொன்னார் தெரியுமா? முதல்வரா இருந்த மோடி அவர் என்ன சொன்னாரு? மன்மோகன் சிங்கை மிக கேவலமா அசிங்கமா பேசினாரு. இது 45 ரூபாய்க்கு கொண்டு வரலாமான்னு.
இப்ப 86 ரூபாய்க்கு கொண்டு வந்த மோடியை எவ்வளவு அசிங்கமா மக்கள் பேசுவாங்க யோசிச்சு பாருங்க. சார், அதுக்கு அவர் ஒரு என்ன நிமிஷம். சொன்னாரு? ஐயா, அப்படி இருங்க. அவர் என்ன ஐயா, சொன்னாரு? ஒரே வார்த்தை. சொல்லி முடிக்கிறேன். 45 ரூபாய் 46 ரூபாய் இருக்கும்போது நான் அதை வந்து 10 ரூபாய் 15 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னாரு. ஆமா. அப்ப இன்னைக்கு 3 மடங்கு ஆகிருக்குன்னா யார் காரணம்? 52 கோடி பேரை நோயாளியா மாத்திருக்காங்க. இல்ல சரி. 52 கோடி பேருக்கு இலவச ஐயா, அட்டை கொடுத்திருக்காங்க. அட்டை கொடுத்ததுனால இல்ல யாருக்கு காங்கிரஸ் கொடுக்கல. மருத்துவ மல்லையா ரொம்ப சிம்பிள். உணவு பாதுகாப்பு இவங்க சொல்றாங்க இல்லையா 80 கோடி பேர் கொடுக்கணும்னு, அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ். ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல சார்? பேசுங்க சார். 2013ல கொண்டு வந்தாருங்க சார். அதை சொல்றாரு சார். 2013ல. ஆமா, உண்மை கசக்கம் அது இருக்கட்டும். இப்ப சொல்லி ரெண்டாவது முடிங்க. விஷயம், மாணவர்களுக்கு கடன் வழங்கியதை நிறுத்தியிருக்காங்க. இன்னைக்கு வங்கிகள் முன்ன மாதிரி கடன் வழங்குவது இல்லை. ரெண்டாவது, மன்ரேகான்னு மகாத்மா காந்தி திட்டத்தை அதிகரிக்க வேண்டிய இடத்துல குறைச்சிருக்காங்க. இன்னைக்கு உண்மையான ஏழை எளியவர்கள் வந்து பலன் பெறுவது, இந்தியாவுடைய பொருளாதாரம் பூஸ்ட் ஆகுறது. ஏழைகளுக்கு பணம் போனால் அவங்க செலவு பண்ணுவாங்க, பணக்காரர்களுக்கு கொண்டு வந்தால் உள்ளே கொண்டு போய் வைப்பாங்க. அப்போ இந்த திட்டத்துக்கும் காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டத்தை இவர்கள் வந்து நீங்க இந்த குறுக்கீடு வேலையை கொஞ்சம் ஏதாவது ஒரு தடவை பண்ணுங்க, தப்பு இல்லை. இன்னைக்கு சகோதரர் கூட சொன்னாரு, ட்ரம்ப் விஷயத்துல பாண்டியன் ஒரு விஷயம் சொன்னாரு, ராணுவ தளவாடங்களை இந்த பட்ஜெட்ல அதிகமா வாங்குவாங்க, நிச்சயமா வாங்குவாங்க, தொடர்ந்து அதை செய்யறாங்க. இந்த தடவை ட்ரம்ப் மிரட்டல்ல செய்வாங்க. ஆனா அதை விட பெரிய மிரட்டல் ட்ரம்ப் பண்ணாரு, 30,000 இந்தியர்களை அங்கிருந்து அனுப்புறோம் சொன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்சிகோ எதுக்குது, மற்ற நாடுகள்லாம் எதிர்க்குது. ஆனா இந்தியா பரவாயில்ல வரட்டு நாங்க வச்சுக்கிறோங்குது. எதுக்காண்டி தெரியுமா உங்களுக்கு? அதானியுடைய வழக்கு ஒண்ணு அங்க இருக்கு, அதை சரி பண்றதுக்காக ஒரு அதானிக்காக பதில் சொல்லுங்க. அது பொய்னா நீங்க பொய்ன்னு சொல்லுங்க, உண்மைனா உண்மைன்னு சொல்லுங்க. அதாவது இன்றைக்கு ஒரு தனி மனிதனுக்காக இன்னொன்னு சொன்னார், அதானிக்காக என்ன செஞ்சாங்க? குறுக்கீடு அதிகமா செய்ய மாட்டேன் மீண்டும் சொல்றேன், அதானிக்காக ஒன்னும் செய்யலன்னு தம்பி சகோதரர் சொன்னார். நான் சொல்றேன், இன்றைக்கு ஆஸ்திரேலியாவுல வந்து SBI பல்லாயிரம் கோடி வாங்கி கொடுத்தது மட்டும் பங்களாதேஷ்ல போய் அங்க வந்து கான்ட்ராக்ட் வந்து அதானிக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. இலங்கையில சுஃபியானுக்கு நல்லா தெரியும், அதே மாதிரி சோலார் கான்ட்ராக்ட் இலங்கையில வாங்கி கொடுத்திருக்காரு. இந்தியாவுல அதானி வந்து ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி வச்சிருந்தான், அவனுக்கு அதானி போர்ட்டை காங்கிரஸ் கொடுத்ததா இல்லையா? முதல் கேள்வி. மல்லையாக்கு லோன் கொடுத்து இது காங்கிரஸ் அரசா இல்லையா? நீரவ் மோடிக்கு லோன் கொடுத்தது காங்கிரஸா இல்லையா? போஃபோர் வாங்கிய ஊழல் பண்ணத அதே நாட்டுக்கு அதே ஏவுகணையை மோடி அரசு ஏற்றுமதி செய்கிறது. வெளிநாட்டில் இருந்து எல்லாமே இறக்குமதி செய்தது காங்கிரஸ் அரசா இல்லையா? அதானிக்கு காங்கிரஸ் ஒரு போர்ட் கொடுத்தது நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு 9 போர்ட்டை கொடுத்தது யாரு? ஏர்போர்ட்டை காங்கிரஸ் கொடுக்கல. இன்னைக்கு அத்தனை ஏர்போர்ட்டை ஏர்போர்ட் அத்தனையும் கொடுத்தது மோடி அரசு. இன்னைக்கு சோலார் மின்சாரத்தை சொன்னது மோடி அரசு. மூணா சொல்றேன், நிலக்கரி பரந்தூர் யார் சார் கொடுத்தது? சார் பரந்தூர் யார் சார் கொடுத்தது? பேச மாட்டேன், சும்மா இது போய் சார், இது போய். நான் இப்ப பேசி முடிக்கிறேன் சார். மிஸ்டர் வாசுதேவன் முடிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ரெண்டு பேரும் நீங்க குறிக்கிறீங்க, கொஞ்சம் அலோ பண்ணுங்க. நீங்க அப்புறம் பதில் சொல்லுங்க. நான் அமைதியா இருக்கேன், கொஞ்சம் அலோ கேக்குறேன். அதாவது ஆஸ்திரேலியாவுல இந்தோனேஷியாவுல ஒரு பங்கு நிலக்கரி விலையை சிங்கப்பூர்ல 2 பங்கு விலையா மாத்தி இங்க வரும்போது அது 3 மடங்கு விலையானதுனால மின்சார விலை கூடினது என்பது அதானினால. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் மின்சார பணம் கட்டுறதுல பாதி காசு வந்து அதானி பைக்குள்ள போறது எங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்னாரு. ஏன் சொன்னாரு? நீங்க அதானி மேல இவ்வளவு வழக்குகள் இருந்தும் அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட பாராளுமன்றத்துல ஏன் பேச முடியல? என்ன சொன்னாங்க? இலங்கை அரசை வற்புறுத்தி கான்ட்ராக்ட கொடுக்க வச்சாங்களா இல்லையா? இப்ப ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து இலங்கை அரசு பின்வாங்கி இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதாவது இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய
பெரும்பாலான மக்களுக்கு சேர வேண்டிய வளங்களை ஒரு சில முதலாளிகளுக்கு தாரை வார்த்தது உண்மையா இல்லையாங்கிற கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு விஷயத்தை ஒரு பேசுறாங்க. இந்த ஒரு அவையில ஒரு அசிங்கமான ஒரு கேள்வித்தான ஒரு விஷயத்தை திருமானி அம்பானி போய் திருமானி அம்பானி மத்திய பட்ஜெட் எழுதுறாரு. ஒரு விஷயம் பிரணாப் முகர்ஜி யாரு, மன்மோகன் சிங் யாரு பட்ஜெட் எழுதுறவங்க? அம்பானி வளர்த்தது அவங்க, அதானி வளர்த்தது காங்கிரஸ் நண்பர்களே, இன்னைக்கு சத்தம் போடாதீங்க. பின்னால இருக்காருன்னு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது பாராளுமன்றத்தில் காமிக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு அவர் கூட்டிட்டு போறாரு. இதெல்லாம் ஆனா இந்த கவர்மெண்ட் நீங்க சீனாவுல வீரம் பேசுறீங்க, இவ்வளவு பட்ஜெட் பேசுறீங்க, சீனாவுல 10,000 சீனா கூட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இந்த நாட்டு பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமா ஒழிக்க பார்க்கறாங்க. இன்னைக்கு அதே சீனா நாடு நிலைமை என்ன? அதே சீனா நாடு முதலீட்டாளர்களை வளர்க்கிறது. நம்ம ஊருக்குள்ள நகரம் கட்டிட்டான், வீடு கட்டிட்டான், இன்னைக்கு ஒரு நகரமே உருவாக்கிட்டான் சீனாக்காரன். நீங்க எங்க இருக்கீங்க? இந்திரா காந்தி சிக்கிம் உள்ள கொண்டு வந்தாரு, நாகாலாந்து உள்ள கொண்டு வந்தாரு, அவரை பத்தி தவறா பேசுறீங்க. ஜிஎஸ்டி அதிகமாச்சுன்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், வளர்ச்சி என்பது ஆண்டுதோறும் கூட தான் ஆகும். ஆனா நீங்க அதிகமான மக்கள்கிட்ட நீங்க அதிகமான வரியை போட்டதன் விளைவும் இந்த வளர்ச்சி கடன்ல என்ன ஆச்சுன்னு சொன்னா 67 ஆண்டுகள் 1947 இருந்து 2014 வரையும் மொத்த கடன் 55 லட்சம் கோடி. இன்னைக்கு 205 லட்சம் கோடி. அப்ப ஏறத்தாழ 150 லட்சம் கோடியை இந்த 10 வருஷத்துல மோடி கடன் வாங்கியிருக்காரு. ஒவ்வொருவர் தலையிலும் பல லட்சம் ரூபாய் இந்தியர்கள் தலையில அது நடந்திருக்கு. கொஞ்சம் பொய் சொன்னீங்க. இன்றைக்கு சீனாவுல அதிகமான இறக்குமதி, இந்தியாவுல அதிகமான இறக்குமதி இந்த 10 வருஷம் தான். இதற்கு முன்பு அப்படி இல்ல. அதனாலதான் வர்த்தக பற்றாக்குறை என்பது ஏற்பட்டது. இல்ல இவ்வளவு நடந்து இன்னைக்கு மக்கள் தலையில அதிகமான வரியை சுமத்தி இருக்கீங்க. இன்னைக்கு விலைவாசி ஏறி இருக்கு. அரிசியில இருந்து பருப்பு வர 2 மடங்கு இந்த 10 வருஷத்துல விலை ஏறி இருக்கு. டீசல் பெட்ரோல் மட்டுமல்ல, அரிசி பருப்பு எல்லா பொருளும் விலை ஏறி இருக்கு. அந்த அளவுக்கு சம்பளம் கூடி இருக்காங்க. இல்ல கோடி சொல்லி 10 கோடி வந்திருக்க வேண்டியது வரல. இப்படி பல்வேறு வகையில ஏழைகளை நீங்க வஞ்சிருக்கீங்க. மோடி அவருடைய மோசமான ஆட்சி தான் இதற்கு காரணம். 10 லட்சம் ரூபாய் வருமான வரி கட்டுறது எத்தனை பர்சன்ட் தெரியுமா? 6.2. 50 லட்சத்துக்கு மேல உள்ளவங்க 63%. 10 லட்சம் ரூபாய் வேண்டும்.